Hello students, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி மெஷர்ஸ், எனர்ஜி கன்சர்வேஷன் மெஷர்ஸ். அப்படின்னு என்னென்னா நம்ம எனர்ஜியை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம். எனர்ஜின்றது ஒரு ப்ராடக்டை செஞ்சு வெளியே கொடுத்தோம்னா அது வந்து ப்ராடக்டாக போகும். அதுக்கான செலவாகக்கூடிய நம்ம எனர்ஜி, ஸோ நம்மளுடைய மனுஷன், ஹியூமன் பீயிங், மெஷின் அண்ட் மெட்டீரியல், ஸோ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா ஒரு எனர்ஜின்னு இருக்கும். சரிங்களா? அந்த எனர்ஜியை தான் என்ன செய்யணும், நம்ம கன்வெர்ட் பண்ணி ப்ராடக்ட் ஆக்கி அந்த ப்ராடக்டை வந்து வெளியே சேல்ஸ் கொடுத்துறோம். சரிங்களா? இதை எப்படி நம்ம மிச்சப்படுத்தலாம், ஸோ எனர்ஜியை கம்மியாக வச்சு அதிகமான லாபம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய டாபிக் தான் இது, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் மெஷர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து லோ காஸ்ட் ஹை ரிட்டர்ன். செகண்ட் வந்து மீடியம் காஸ்ட் மீடியம் ரிட்டர்ன். தேர்டு வந்து ஹை காஸ்ட் ஹை ரிட்டர்ன். அப்படின்னா என்னென்னா லோ காஸ்ட்ன்றது குறைந்த செலவு அதிகப்படியான ப்ரொடக்ஷன். ரெண்டாவது வந்து மீடியம் காஸ்ட் குறைந்த நடுத்தரமான செலவு நடுத்தரமான ப்ராடக்ட் வெளியே டெஸ்பேச் பண்ணுறது. சரி, டெஸ்பேச்னானது வெளியே சேல்ஸ் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து ஹை காஸ்ட் ஹை ரிட்டர்ன் அப்படின்னானது அதிகமான காசு போடுறது, அதிகமாக வந்து ப்ராடக்டை வெளியே வர்றது. சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஹை ரிட்டர்ன், இந்த மெத்தட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கம்பெனிலையும் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? ப்ரிஃபர்னானது எடுத்துக்கிடுவாங்க. குறைந்த செலவில் அதிகமான நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும், அதிகமான பொருட்கள் விற்று நம்மளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம எடுப்பாங்க. இதை வந்து பட்ஜெட்டு அந்த பொறியாளர் இன்ஜினியர் இருப்பார்ல, அவர் என்ன செய்வார்னா அனலைஸ் பண்ணி ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணுவார். பட்ஜெட்னா என்னது, இவ்வளோ செலவழித்தா போதும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ லாபம் கிடைக்கிது, இவ்வளோ ப்ரொடக்ஷன் வெளியே அவுட்புட் அதிகமான ப்ரொடக்ஷன் கிடைக்கிது, ஹை குவாலிட்டி கிடைக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். சரிங்களா? ஸோ மீடியம் காஸ்ட் மீடியம் ரிட்டர்ன்றது மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. போட்ட காசை திருப்பி எடுக்கிறதுக்கு எதுக்கு நம்ம கம்பெனி உருவாக்கி ஒரு ப்ரொடக்ஷன் போட்டு செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன செய்ய மாட்டாங்க, அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. மூணாவது மெத்தட் பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட் ஹை ரிட்டர்ன். அப்படின்னு என்னது, அதிகப்படியான காஸ்ட்டு போட்டு அதிகப்படியான ரிட்டர்ன் பண்ணுறது, ஸோ அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இது வந்து ரொம்ப என்ன செய்வாங்கன்னா நீண்ட காலத்துக்கு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதாவது குறைக்க முடியுமா, பொறியாளர் இன்ஜினியர் என்ன செய்வார்னா இந்த மெத்தடில் ஏதாவது குறைக்க முடியுமா, அப்படி குறைக்க முடிஞ்சால் நம்ம என்ன செய்வாங்க அதுக்கடுத்து மேற்கண்ட ப்ராசஸை வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்றத உத்தரவாதம் கொடுப்பாங்க. ஒரு இன்ஜினியர் வந்து என்ன செய்வாங்க டிசைன் பண்ணி அவரோட டிசைன் தான். சரிங்களா? குறைந்தமான காஸ்ட் ஹை காஸ்ட்டில் இருக்குது, இதை வந்து எப்படியாவது குறைக்க முடியுமா, குறைச்சி நம்மளுக்கு அதிகமான லாபமான ப்ராடக்டை விற்க முடியுமா அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது லோ காஸ்ட் ஹை ரிட்டர்ன் மட்டும் தான் என்ன செய்வாங்க இந்த மெத்தடில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்ரோச். ஒரு எனர்ஜி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஒரு காஸ்ட்டு தான். சரிங்களா? ஒரு எனர்ஜியை செலவழிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாங்க போகிறோம் விற்க போகிறோம், எல்லாமே காஸ்ட்டு டிபெண்ட் பண்ணி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி எனர்ஜி காஸ்ட் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து ஃபியூயல் காஸ்ட், பவர் காஸ்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னா எனர்ஜி வந்து எவ்வளோ தூரத்துக்கு என்னென்ன எனர்ஜிலாம் நம்ம ஒரு கம்பெனி உருவாக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன எனர்ஜிலாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து என்னென்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. அவேர்னஸ்னால் என்னது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த காஸ்ட்டெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத முன்னாடியே பார்த்துக்கிறது. ஏன்னா ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் இறங்கிட்டு நம்ம செஞ்சு முடிச்ச போகிற ப்ராடக்ட் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய அந்த ப்ராடக்ட்டோட வேஸ்ட்டு, நம்ம ஒர்க் பண்ண எனர்ஜி, மிஷினோட எனர்ஜி, எல்லா எனர்ஜி என்ன ஆயிரும், வேஸ்டேஜ் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது எனர்ஜி வந்து மெஷர் பண்ணிடுவாங்க. அதுக்கான மெஷரிங் எக்யூப்மெண்ட் பூரா எந்த ஒரு கம்பெனிலையுமே இருக்காது. சரிங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல் வருது, ஒரு கம்பி வருது, ஒரு மெட்டீரியல் வருது, ஏதோ ஒரு மெட்டீரியல் வருது அப்படின்னா அதோட எனர்ஜி என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. அது ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே போனால் தான் நம்ம போட்ட காஸ்ட்டும் வெளியே போன காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதா என்னது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனர்ஜி காஸ்ட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அப்படின்னு நினச்சோம்னா ரெண்டு தான் மெயினாக இருக்கும். என்ன இருக்கும்னா ஃபியூயலும் எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான். சரிங்களா? ஃபியூயலும் எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் என்ன செய்வோம் நம்ம மெயினாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனர்ஜி காஸ்ட்டில் பார்க்குறோம். அதை எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. இன்வாய்ஸ்னால் என்னென்னா முன்னாடி நம்ம கம்பெனியில் என்ன செய்வோம், ஒரு மெட்டீரியல் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் போய் இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்போம். அது வந்து ஒரு பில்லு பண்ணி போட்டு கொடுப்பாங்க. இந்த மெட்டீரியல் இவ்வளோ ரேட்டு, இந்த எலக்ட்ரிசிட்டி நீங்கள் இவ்வளோ லோடு வாங்கினீங்கன்னா இவ்வளோ இது பில்லுன்னு சொல்லி இபியில் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த இன்வாய்ஸ் பில்லை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஃபியூயலையும் பவர் காஸ்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு எனர்ஜியை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறணும். எதுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெக்கார்ட்னா என்னது, அந்த இன்ஜினியர் வந்து கலெக்ட் பண்ணுறாருல அதுக்கு பேர் ரெக்கார்ட்.
எதுக்காண்டி பார்த்தோன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி. ஃபியூச்சர்னா என்னது, நம்மளுடைய அடுத்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் நம்ம இதை விட இம்ப்ரூவ் பண்ணணும், இதை விட டிக்ரீஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறக்காண்டி தான் என்னது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி நம்மளுக்கு ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. சரிங்களா. இந்த ப்ரொடக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு கம்பெனி போனாலும் ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி தேவைப்படும், ஒரு ஹீட்டு தேவைப்படும், ஸ்பேஸ் ஹீட் தேவைப்படும். ஸோ இதுக்கு எல்லாமே என்னது எனர்ஜி இன்வாய்ஸ் பில் வச்சு நம்ம என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஹை டேரிஃப், லோ டேரிஃப்னு சொல்லுவாங்க. டேரிஃப்னா என்னென்னா நம்ம பில்லு கட்டுறோம்ல, இபி பில், அது வந்து வீட்டுக்கு ஒரு பில்லு, கம்பெனிக்கு ஒரு பில்லு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பில்லுன்னு சொல்லி தனித்தனியாக வரும். ஸோ அதை பொறுத்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பவர் காஸ்ட்னு சொல்லுவோம். ஃபியூயல் காஸ்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, எவ்வளோ டன்னு வந்து பெட்ரோல் வருது, டீசல் வருது, கேஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது என்னது நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது ஃபியூயல் காஸ்ட். ஸோ ஒரு ஃபியூயல் அப்படின்னா என்னென்ன ஃபியூயல் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபியூயல் ஆயில் பார்த்துருப்பீங்கல்ல, க்ரூட் ஆயில் அந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் வருது, அது வந்து அது ஒரு ஃபியூயல் காஸ்ட் தான். அப்புறம் வந்து லோ சல்ஃபர் ஹெவி ஸ்டாக்னு ஒரு ஆயில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து டீசல் அப்படின்றது, அடுத்து வந்து பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜின்னு சொல்லுவோம்ல அது, கோல், லிக்னைட், வுட்டு, இது ஃபுல்லாக என்னது ஃபியூயல் காஸ்ட்டில் வரக்கூடிய ஃபியூயல்ஸ். சரிங்களா. ஃபியூயலில் அடிப்படைன்னு சொல்லுவாங்கள்ல, என்னென்ன எரிபொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் அடிப்படை. ஸோ இது எப்படி நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து இந்த வரக்கூடிய ஃபியூயல் பூரா எய்தர் டன் இருக்கும், இல்லைனா கிலோ லிட்டர் கணக்கில் இருக்கும். சரிங்களா. டன் இல்லைன்னா கிலோ லிட்டர் கணக்கில் என்ன செய்வோம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட எவ்வளோ டன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, எனர்ஜி இதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி மூலம் என்ன செய்யலாம், ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன அடங்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூயலை கொண்டு வரணும்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட் சோர்ஸ்னு அந்த ஆயிலோட ஃபியூயலோட காஸ்ட் எவ்வளோ, அதை கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எவ்வளோ, டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது, வண்டியோட எந்த வண்டியில் நம்ம வச்சு கொண்டு வரோம், பெரிய கண்டெய்னரா, ஒரு லாரியா, ஸோ ஒரு ஆயில் டேங்கரா, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம மாறும். ஸோ குவாலிட்டி ஆஃப் ஃபியூயல்ஸ். ஸோ ஃபியூயல் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம ஏற்றிட்டு வருவோம், டன் கணக்கில் ஏற்றிட்டு வருவோம், ஆனால் பட் என்ன செய்வோம், மாய்ச்சர்னால அது கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஸோ எனர்ஜி கான்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம், பவர் காஸ்ட் பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இந்த கடைசியாக வந்து சொன்னீங்கன்னா ஃபியூயல் காஸ்ட் வந்து கடைசி ஒரு பேராமீட்டர் வந்து என்னென்னா எனர்ஜி கான்டென்ட். நம்மளோட அந்த எனர்ஜின்னு பார்த்தோம்னா அந்த ஃபியூயலில் வந்து ஒரு டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம்னா அடர்த்தி, அந்த வேல்யூ நம்ம என்ன செய்வோம் பார்த்து வச்சுக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் போட்டிங்கன்னா பெட்ரோல் வந்து ரொம்ப கிலோமீட்டர் கொடுக்கும், மதியானம் போட்டால் கம்மியான கிலோமீட்டர் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டென்சிட்டியோட அளவு வந்து என்ன ஆயிரும்னா கம்மியாயிரும். ஸோ கூலிங் டயத்தில் அதோட டென்சிட்டியோட அளவு வந்து கூட இருக்கும். ஸோ அடர்த்தி கூட இருந்தால் நம்மளுக்கு மைலேஜ் கூட கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ மூணாவது கேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் காஸ்ட். இந்த பவர் காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் காஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியில் 3 மெத்தடாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து எவ்வளோ கிலோவாட் ஹவர் ஓடி இருக்குது, எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு சொல்லுவோம்ல வீட்டில், அது மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படின்னா என்னது, நம்ம எவ்வளோ வீட்டுக்கு எவ்வளோ லோடு வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 டியூப்லைட், 5 ஃபேன், 5 மிக்சி, ஒரு 5 கிரைண்டர் இந்த மாதிரிக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மொத்தமாக சேர்த்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ டிமாண்ட்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பவர் ஃபேக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி வராமல் இருக்கிறதுக்காண்டி. ஒரு வீட்டில் அதிகப்படியான இண்டக்டிவ் லோடு இருக்குது, ஒரு கம்பெனியில் அதிகப்படியான இண்டக்டிவ் லோடு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து என்ன செய்யும், பவர் ஃபேக்டர் வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டி பேங்க்குன்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டியில் போடுவாங்க. சரிங்களா. அப்படி போட்டு என்ன செய்யலாம், பவர் காஸ்ட்டை குறைச்சிக்கலாம். சரியா. அது போடலைன்னா என்ன ஆகும்னா பவர் காஸ்ட்டோட வேல்யூ கூட ஆயிரும். சரிங்களா. இதில் வந்து காஸ்ட் படி பிரித்தோம்னா ஹை டென்ஷன் டேரிஃப், கம்பெனி இந்த மாதிரி இருக்குது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, காலேஜ் இது மாதிரி இருக்கலாம் ஹை டென்ஷன் டேரிஃப். லோ டென்ஷன் டேரிஃப்னா என்னது, வீடு, கடைகள், சரிங்களா, ஒரு அக்ரிகல்ச்சர் பம்பு, ஸோ இது அப்புறம் என்னது லோ டென்ஷன் டேரிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது பறித்து பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு ஏரியா, அண்டர் டெவலப்டு ஏரியா, கிராமங்கள் நகரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ரெண்டாக பிரிக்கிறாங்கள்ல, அந்த நகரங்களுக்கு ஒரு ரேட்டு, கிராமங்களுக்கு ஒரு ரேட்டு. ஸ்டேட் வைஸான விஷயம், ஒரு மாநில வைஸாக நம்மளுக்கு வந்து ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து இது கூடி பார்க்கக்கூடியது என்னது, அண்டர்ஸ்டாண்டிங் தி எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ தேர்டு வந்து என்னன்னா பெஞ்ச் மார்க்கிங். இந்த பெஞ்ச் மார்க்கிங் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி உருவாக்குறோம், அந்த கம்பெனியில் வந்து இன்டர்னலாக எனர்ஜி கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது, இன்டர்னலாக என்னது. ஸோ இந்த பெஞ்ச் மார்க்கிங் என்னென்னா இன்டர்னல் எனர்ஜி கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி கன்சம்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்டர்னல்னால் என்னது, நம்ம கம்பெனிக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுகிறது அப்படின்றத ஹிஸ்டாரிக்கல் அப்படின்றது
வருஷம் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? இந்த பெஞ்ச் மார்க்கிங் வந்து என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் எவ்வளோ எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுது, பக்கத்து கம்பெனியில் இதே மாணிக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் மில் அப்படின்னா, பேப்பர் மில்லில் பக்கத்து மில்லில் எவ்வளோ எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னு ரெண்டையும் என்ன செய்வாங்க, ஒரு கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி நம்மளுடைய கம்பெனியில் என்ன செய்வாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் என்னது பெஞ்ச் மார்க்கிங். ஸோ இதை பற்றி என்ன செய்வாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. மந்த் வைஸு, டேட் வைஸு, சரிங்களா? இந்த மணிக்கு என்ன செய்வாங்க, வருஷம் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அந்த எனர்ஜி கன்சம்ஷன் மெத்தட் என்ன செய்வாங்கன்னா, கன்சம்ஷன் என்னென்னா எனர்ஜியை நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான். அதில் கிடைக்கக்கூடிய செலவு, அது தொடர்புடைய ப்ரொடக்ஷன் குறிப்பிட்ட என்னென்னா எனர்ஜி கன்சம்ஷன் டேட்டாக்களை எனர்ஜி பயன்படுத்துறது. சரிங்களா? இது பூரா என்னது பெஞ்ச் மார்க்கில் அடங்கும். ஸோ எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்ன 2 பெஞ்ச் மார்க் சொன்னேன். ஒன்று வந்து இன்டர்னல் பெஞ்ச் மார்க், இன்னொன்று எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க். இன்டர்னல் எனர்ஜி கன்சம்ஷன், எக்ஸ்டர்னல் எனர்ஜி கன்சம்ஷன். சரிங்களா? இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் என்பது என்னென்னா, பக்கத்து கம்பெனியில் இருக்கக்கூடிய நம்ம கம்பெனியில் என்ன டிஃபரன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எமஹா வண்டி, ஹோண்டா வண்டி அப்படின்னு வச்சுங்களேன், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. இது வந்து ஹை ஸ்பீடில் போகும், இது வந்து லோ ஸ்பீடில் போகும். ஸோ அந்த ஸ்பீடுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா அது ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்ஜின் பவர் சிசியை கூட்டலாம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்களா. ஸோ இதே மாதிரிக்கு கூட்டும் போது நம்மளுடைய எனர்ஜி என்ன ஆகக்கூடாதுன்னா ரொம்ப வேஸ்டேஜ் ஆகக்கூடாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நம்மளுடைய டெக்னாலஜி மாறிடக்கூடாது. நம்மளுடைய மைலேஜ் என்ன செய்யணும், நம்மளுடைய தன்மை குவாலிட்டி வந்து எப்படி இருக்கணும், அவங்களோட நம்ம கூட இருக்கணும். அதே டயத்தில் எனர்ஜி என்ன ஆகக்கூடாது, அதிகமாக செலவழிக்கக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கேட்டிங் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட், எக்யூப்மெண்ட் யூட்டிலிட்டி ரிலேட்டட். கிராஸ் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட்னா என்னென்னா, ஒரு சிமெண்ட் கம்பெனி அப்படின்னா கிலோவாட் ஹவர் பெர் மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிமெண்ட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே போகுது அப்படின்றது. டெக்ஸ்டைல் யூனிட், டெக்ஸ்டைல் மில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், யான்னானது நூல் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே போகுது, எவ்வளோ கிலோவாட் ஹவருக்கு எவ்வளோ கிலோகிராம் வெளியே போகுது. எனர்ஜின்றது எலக்ட்ரிசிட்டி பார் எவ்வளோ வெயிட் அப்படின்றது, கிலோகிராம் எவ்வளோ வெயிட் போகுதுன்னு பார்க்குறாங்க. ஒரு பேப்பர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் மெட்ரிக் டன் சொல்லலாம், இல்லாட்டினா கிலோகிராம் சொல்லலாம். சரிங்களா? அதில் வந்து கிலோவாட் ஹவர் பர் மெட்ரிக் டன். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன், எவ்வளோ கிலோ கலோரிக்கு எவ்வளோ கிலோவாட் ஹவர் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்டு கரண்ட் உருவாக்குறாங்க அப்படின்னா கரியை தான் எரிப்பாங்க, ஒரு விறகு எரிப்பாங்க, எல்லாத்தையும் எரிப்பாங்க. அது வந்து கிலோ கலரில் ஹீட் பூரா என்னது யூனிட் வந்து கிலோ கலரில் சொல்லுவாங்க. இவ்வளோ ஹீட் எரித்தா நம்மளுக்கு இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறது. அமோனியா பார்த்தீங்கன்னா மில்லியன் கிலோ கலோரி பெர் மெட்ரிக் டன். யூரியா அமோனியா பண்ணுறது. மெட்டல் அவுட்புட், ஒரு மெட்டலை வந்து உருக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிலோவாட் ஹவர்லேருந்து தான் என்ன செய்வாங்க மெட்ரிக் டன்னை கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து என்னது கிராஸ் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட். எக்யூப்மெண்ட் யூட்டிலிட்டி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா கிலோவாட் பெர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஒரு கம்பெனியில் வந்து ஏர் கண்டிஷனர் இருக்கும், அது வந்து ஒரு டன்னுக்கு எவ்வளோ கிலோவாட் எடுக்குது அப்படின்னு பார்க்குறது. பாய்லர் பிளான்ட்டாக இருந்தால் தெர்மல் எஃபிஷியன்சி, ஸோ பாய்லர் வந்து எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. கூலிங் டவர் பார்த்தீங்கன்னா கூலிங் டவர் எஃபிஷியன்சி. கூலிங் டவர்னு என்னது, அந்த கண்டென்சர்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு பாய்லர்லேருந்து வரக்கூடிய ஹீட் எடுத்து ஜென்ரேட் கொடுத்து ஜென்ரேட்லேருந்து வெளியே வரும்ல, அந்த கண்டென்சர் கொடுப்பாங்க. ஸோ அந்த கண்டென்சரில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பைப் பக்கத்தில். சரிங்களா? அது வந்து கூலிங் வாட்டர். அந்த கூலிங் டவரோட எஃபிஷியன்சி. ஒரு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்ப்ரஸரோட கிலோவாட் ஹவர் பர் நியூட்டன் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ரஸ்னால் ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. அதோட என்னது எக்யூப்மெண்ட் யூட்டிலிட்டி ரிலேட்டடாக பார்க்குறது. ஸோ இது பூரா என்னென்னா அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு உள்ள கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியதான் என்னது பெஞ்ச் மார்க்கிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ். இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட்டு. சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்னால் அப்படின்னா என்னென்னா கரண்ட் இயர் ப்ரொடக்ஷன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, அதையும் ரெஃபரன்ஸ் இயர் ப்ரொடக்ஷன் உள்ள விகிதத்தை பார்த்தோம்னா அது பேர் என்னது ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. கரண்ட் இயர் ப்ரொடக்ஷனையும் ரெஃபரன்ஸ் இயர் ப்ரொடக்ஷனையும் உள்ள விகிதம் தான் என்னது நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். ஸோ போன வருஷம் ஒரு 200 ப்ராடக்ட் வெளியே போயிருக்கு, இந்த வருஷம் ஒரு 400 ப்ராடக்ட் வெளியே வந்துருக்குன்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், 200 மடங்கு கூட இருக்கும். சரிங்களா? அப்போ கம்பெனியோட லாபம் அதிகமாக இருக்கும், சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டரை பொறுத்து என்ன செய்வாங்க, ஒரு கம்பெனியுடைய தரம் உயரும் ஆர் குறையும். ஸோ அதை பொறுத்து என்ன செய்வாங்க நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. சரிங்களா? ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவல் எனர்ஜி யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா போன வருஷத்தோட ரெஃபரன்ஸ் இயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் இயர் யூஸ். சரிங்களா? ரெஃபரன்ஸ் இயர் யூஸ்னால் அதில் வரக்கூடிய எவ்வளோ உற்பத்தி ஆகி ப்ராடக்ட் வெளியே வந்துச்சு இன்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்.
இன்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்டரை ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா கிடைக்கக்கூடியது என்னது ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ். சரிங்களா? ஸோ தேர்ட் ஒன்று இருக்கா, ரிசல்டன் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ். ரிசல்டன் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா, நம்ம ரெஃபரன்ஸ் இயர் கால்குலேட் பண்ணிட்டோம், கரண்ட் இயர் ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? இந்த ரெஃபரன்ஸ் இயர் மைனஸ் ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் மைனஸ் கரண்ட் இயர் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கிடச்சோம் ரிசல்டன் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிடும். இந்த ரிசல்டன் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் அதை கண்டுபிடிச்சோம்னாத்தேன் இந்த வருஷம் கம்பெனியில் எவ்வளோ லாபம் வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கா கம்மியாக வந்திருக்கா அப்படின்றத இதை பொறுத்து என்ன செய்வாங்க நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எந்த ஒரு கம்பெனிக்காரனாக இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க, நம்மளுக்கு அவங்களோட நீட் என்னவாக இருக்கும், அதிகப்படியான ப்ரொடக்ஷன் கம்மியான செலவு. சரிங்களா? போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்வாங்க, கம்பெனியை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும், சேஃப்டி மெஷர், சேஃப்டி பத்திரமா பார்த்துக்கணும். நம்மளுடைய மெயின் குறிக்கோள் சேஃப்டி இருக்கணும். ப்ளஸ் ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வெளியே டிஸ்பேட்ச் பண்ணணும். ப்ளஸ் என்ன செய்யணும், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல அதிகப்படியான லாபம் கிடைக்கும். லாபம்னா என்னது, அதிகப்படியான ப்ரொடக்ஷன் உற்பத்தி ஆகிக்கணும். இது பூரா நம்ம பார்க்கக்கூடியது என்னது, பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறது. சரிங்களா? ஒரு பிளான்ட் அப்படின்னா என்னது, ஒரு கம்பெனி உருவாக்குற ஒரு இடத்த தான் என்ன சொல்லுவாங்க, பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய எனர்ஜிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் சொல்லிட்டேன். கரண்ட் இயர் ப்ரொடக்ஷனுக்கும் ரெஃபரன்ஸ் இயர் ப்ரொடக்ஷனுக்கு உள்ள விகிதம் தான் என்னது, ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ்னு என்ன சொன்னேன், ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் இயர் எனர்ஜி ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் இயர் யூஸ் இன்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ரெஃபரன்ஸ் இயர் வேணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபேக்டரோட போன வருஷம் ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் வந்து ஒரு 0.8ன்னு வச்சுங்களேன். 0.8 இன்ட்டு 100 இந்த வருஷத்தோட ப்ராடக்ட் வந்து 100 இருக்குன்னா 100 இன்ட்டு 0.8 80 வந்துருக்கும். ஸோ இந்த வருஷம் கரண்ட் இயர் பார்க்கணும் அப்படின்னா நார்மலாக கரண்ட் இயர் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 100ன்னு வச்சுங்களேன். 100 டிவைடட் பை 80 எவ்வளோ வரும், 1.2 சம்திங். ஸோ அந்த 1.2ன்றது எவ்வளோ வேல்யூ, நியர் டு 120% வந்துருக்கு. ஸோ 20% போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, லாபம் அதிகமாக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க. சரிங்களா? சரிங்களா? இதுதான் என்னது, இந்த ஒரு 4 டாபிக் தான் வந்து இந்த கிளாஸோட கண்டினியூஷன். ஸோ பெஞ்ச் மார்க் என்னென்னு பார்த்துட்டோம். இது என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, கிளாஸ் யூஸ் ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ மெயினாக எடுக்கிறது என்னது, லோ காஸ்ட்டும் ஹை ரிட்டர்ன் மட்டும்தான் சூஸ் பண்ணுறது இந்த மெத்தடில். செகண்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கம்பெனிக்கு என்னென்ன காஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபியூயல் காஸ்ட்டும் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டும் மட்டும்தான். ஸோ இந்த மெத்தட் என்ன பார்த்தோம். பெஞ்ச் மார்க்கில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்குன்றது என்னது, பக்கத்து கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்க்கக்கூடியது தான். பக்கத்து கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அதிகமாகவும் இல்லை நம்ம கம்பெனியில் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கக்கூடிய இதுதான் வந்து என்னது பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க. மூணாவது மெத்தட் என்னது, பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டோட நம்ம எனர்ஜி இன்புட் கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு அவுட்புட் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்துட்டு கரண்ட் இயருக்கும் ரெஃபரன்ஸ் இயருக்கும் கம்பேர் பண்ணக்கூடியது தான் என்னது, இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாக என்ன வரும்னா, ஃபுல்லாக ஆடிட் வரும். ஃபஸ்ட்டு டாபிக் பூரா ஆடிட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டாபிக் ஃபுல்லாக இப்போ எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ எனர்ஜி என்னென்ன எனர்ஜிலாம் எடுக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறது. மூணாவது டாபிக் கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் என்னது, எனர்ஜியை வந்து சேமித்து வச்சுக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாணிக்கு என்ன செய்கிறாங்கன்னா 3 டாபிக் அந்த 5th யூனிட்டில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.